ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ ஃப்ரீ ஃபயர் வீடியோ மட்டும் போட போகிறதில்ல, அனிமி மீம்ஸ்லாம் போட போகிறோம். இது ஃபஸ்ட் ட்ரை தான். இது நல்ல சப்போர்ட் கிடச்சா இன்னும் நல்ல மீம்ஸ்லாம் போடுவேன். கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த மீம்ஸுக்கு. சரி, இந்த மீம்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நான் எடுத்து போடுறேன். லைக் போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் வீடியோஸ்லாம் வரும். ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். முக்கியமாக இந்த ஃப்ரீ ஃபயர் வீடியோ நான் போடுவேன். இருந்தாலும் அனிமையோட மீம்ஸையும் போடுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இனிமே என் முன்னேற்றத்தை யாராலையும் தடுக்க முடியாது. நான் ஒரு விளங்காதவன். நான் பிறந்ததே ஒரு சாபக்கேடு. என்னெல்லாம் பெத்தாங்களா இல்ல பேண்டாங்களானே தெரியல. இன்னுமா நான் கீழே விழாம இருக்கேன். ஏன் கிசாமேக்கு என்ன ஆச்சு? அத எப்படி சொல்றத? நேத்து நைட்டு ஃபுல்லா பவர் கட்டா இருந்துச்சுல. ஆமா, ஏதோ டிரான்ஸ்ஃபார்மர்ல ஃபியூஸ் போயிடுச்சுன்னு சொன்னாங்க. கிச்சன்ல பெரிய சைஸ் வஞ்சர மீன் ஒன்று இருந்திருக்கு. அதுல மசால் தடவி வறுத்துட்டானுங்களா. என்னதான்டா சொல்ல வர? கரண்ட் வந்ததுக்கு அப்புறம் தானே தெரிஞ்சிச்சு அது நம்ம கிசாமேன்னு. அட பாவிகளா, அநியாயமா அப்படி கிசாமேவை கொன்னுட்டீங்களடா. கவலைப்படாத இட்டாச்சி. என்னதான் கிசாமே நம்ம விட்டு போயிருந்தாலும் அவன் இன்னும் நம்ம எல்லாரோட வயிற்றுக்குள்ளேயும் தான் இருக்கட்டும். இந்த கத்தி உனக்கு எங்க இருந்து கிடைச்சது? இதுவா? இது ஒரு மீட்டியோ கட்டானா? ஆமா, இது ஒரு மீட்டியோன்னு எனக்கும் தெரியும். எங்க கொடு பாக்கலாம். டேய், ஒரு நிமிஷம் கொடுறா, பாத்துட்டு கொடுக்கறேன். இல்ல முடியாது. நீ பாத்துட்டு கொடுத்துறேன்டா. முடியாதுன்னு சொல்றேன்ல. ஏன்டா தரமாட்டேன்? அதெல்லாம் முடியாது. இவ்வளவு கேக்குறேன்டா. ஒரு கத்தி சாமுராயோட உயிருக்கு சமம். நீ ஒரு பைரட். சாமுராய பத்தி உனக்கு எப்படி தெரியும் சொல்லு? அதோட இந்த கத்தியை உனக்கு பயன்படுத்தவும் தெரியாது. என்கிட்ட கொடுத்துறேன்டா. முடியாது, அதுக்கு வாய்ப்பு இல்ல. இதை வச்சுதான் நான் சண்டை போட போறேன்.